ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசுங்க. நம்ம ஊரில் எந்த ஒரு அரைபடி கம்பேர் பண்ண முடியாது. ஒரு வழியாக செக்இன் ஆயாச்சு. 10 நிமிஷம் தான் இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து செக்இன் பண்ணோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் மழை பெஞ்சுதுங்க. நாங்கள் இருந்த எல்லா நாளும் மழை. உங்களுக்கு பேங்காக்கில் தாய்லாந்தில் அந்த வீசா ஃப்ரீ. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீசா காசுனா நிறையவே செலவு கம்மி பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 4000 5000 வந்து வீசா நிறைய யூஸ் பண்ண தேவை கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக கொண்டு வந்தீங்கன்னா செக்இன் ப்ராசஸ் ஈஸி. இந்த டிஎம்கே ஏர்போர்ட் வந்து ஏர் ஏஷியாவோட ஹப்புங்க. ஏர் ஏஷியாவில் இருக்கிற எல்லா ஃப்ளைட்டுமே இங்கே தான் வரும். இப்போ இங்கே 4G வந்து ரேட் கம்மியாகுது. 4G வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள். பட் 5G வந்து வாங்குங்க. கண்டிப்பாக அந்த ரேட் கொடுத்தே ஆகணும். பேங்காக்கில் உங்களை சந்திக்கிறேன். லாஸ்ட் டே இன் குலாலம்பூர். நம்ம இப்போ ட்ராவலிங் டு பேங்காக். ஸோ குலாலம்பூர்லேருந்து பேங்காக் போயிட்டுருக்கேன். இங்கே ஏர்போர்ட் போய் ரீச் ஆனதும் உங்களை பார்க்குறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ட்ராவல் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஸோ பேங்காக்கு போகிறேன். எஸ்பெஷலி மலேசியா வரும்போதும் எனக்கு விசா ஃப்ரீ தான். இப்போது தாய்லாந்து போகிறேன். தாய்லாந்துக்கும் விசா ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் வந்து எத்தனை நாள் வந்து மலேசியா சுற்றி பார்க்க தேவைப்படும்னு கேட்டிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் இருந்தால் போதும். நீங்கள் நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லங்காவி மாதிரி சில ஐலாண்ட்ஸ்லாம் போகணுன்னா 4 நாள் தேவைப்படும். ஸோ மற்றபடி இங்கே வந்து ஒரு 3 டேஸ்லேயே நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும். தமிழ் குசைனாக இருக்கட்டும், மலேசியன் குசைன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போய் ட்ரை பண்ணி நல்லாயிருக்கும். அப்புறம் சைனா டவுன் போங்க. அங்கே போய் போனீங்கன்னா சீப்பஸ்ட்டு பொருட்கள்லாம் வாங்கலாம். நம்ம ஒரு மாதிரி பேரம் பேசி தான் வாங்கணும். அது சொல்கிற ப்ரைஸ்க்கு வாங்கக்கூடாது. ஸோ அவங்க 100 ரூபா சொன்னாங்கன்னா நம்ம 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த 100 ரூபா கொடுத்து வந்துட்டிங்கன்னா நம்ம தான் ஏமாந்துருவோம். ஸோ அதுக்கு தான் போய் பார்த்து பேரம் பேசி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஸ் கோட் வந்து இங்கே வந்து நார்மலாக எல்லாமே ப்ராப்ளம்லாம் கிடையாதுங்க. ஸோ நார்மலாக இங்கே கொஞ்சம் லிபரல் தான். ஸோ மற்ற முஸ்லிம்ஸ் கண்ட்ரி மாதிரி இங்கே கிடையாது. இவங்க வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. ஏர்போர்ட் நெருங்கியாச்சு கைஸ். ஸோ கைஸ் குலாலம்பூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து பேங்காக் போக போகிறோம். இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசுங்க. நம்ம ஊரில் எந்த ஒரு அரைபடி கம்பேர் பண்ண முடியாது. வெரி வெரி பிக். அட் த சேம் டைம் உள்ள நிறைய நம்மளுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். செக்இன் கவுண்டர்லேருந்து டிபார்ச்சர் அரைவல் அது உள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. வெரி குட்ங்க. ஸோ டிபார்ச்சர் இன்ஃபர்மேஷன் வந்து மேலே போட்டிருக்காங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த கவுண்டர்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவர் ஃப்ளைட் இஸ் 130 AK0884 டான் முவாங். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டான் முவாங்கா. அவர் தான் அதில் தான் போய் இறங்க போகிறோம். டிஎம்கே ஏர்போர்ட்டு அதில் தான் போய் இறங்க போகிறோம். டிஎம்கே ஏர்போர்ட்டு எங்கே இருக்குன்னா U7 போட்டிருக்காங்க. U7 L9 போட்டிருக்காங்க. லெவல் 9க்கு போகணும் போல நம்ம. சரிங்களா? ஸோ கைஸ் இதுதான் மலேசியா ஏர்போர்ட்டுங்க. குலாலம்பூர் ஏர்போர்ட்டு பாருங்கள். நான் வந்து L கேட்டுக்கு போய் ஏறணும். அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். என்னோடய கேட் நம்பர் L6. L1லேருந்து L22 வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி ஆல்ஃபபெட் A to Z வரைக்கும் இவங்க கையில் எல்லாமே வச்சுருக்காங்க. வேறு மாதிரி இருக்க போகுது. பயங்கரமாக இருக்குது ஏர்போர்ட்டு. ஒரு வழியாக செக்இன் ஆயாச்சு. 10 நிமிஷம் தான் இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ இங்கே ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா டக்கு செக்இன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஊர் தான் ஒரு 3 hours முன்னாடி வரணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 hours முன்னாடி வந்துட்டிங்கன்னா நல்லது தான் எல்லா ஏர்போர்ட்டுக்கும். லாஸ்ட் மினிட்ல ஹரிபரி இல்லாமல் நீங்கள் ஈஸியாக செக்இன் பண்ணிடலாம். கேட் எல்லுக்கு கீழே போகும் போல இருக்குது. ஃப்ளைட் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. கேட் ஓப்பன் ஆகி நான் கிளம்பி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பேங்காக்கில் போய் பார்க்கலாம். ஃப்ளைட் ஏறணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் ஓடிட்டுருக்கேன். ஸோ பேங்காக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஊரே போயிட்டுருக்கேங்க. இதில் போய் நாங்கள் இடம் பிடிச்சி உட்காரணும்.
திருட்டிட்டு இருக்கு, மழை வேற வர மாதிரி இருக்கு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் மழை பெஞ்சிடுங்க. நாங்கள் இருந்த எல்லா நாளும் மழை. நிறைய டூர் ஈவெண்ட்ஸ் வந்து இதனாலே ஸ்பாயில் ஆச்சு. பட் அட் த சேம் டைம் ஈவினிங் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்கு நம்ம மழை வர வச்சு. ஸோ நம்மளோட மலேசியா பயணம் இனிதே முடிந்தது. இப்போ நம்ம பேங்காக் கிளம்பிட்டு இருக்கோம். ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ ரொம்ப சீப்பான ஃப்ளைட் தாங்க. நம்மளுக்கு வந்து பேங்காக் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் இருந்தது. அட் த சேம் டைம் உங்களுக்கு பேங்காக்கில் தாய்லாந்தில் நம்ம வீசா ஃப்ரீ. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீசா காசுலாம் நிறையவே செலவு கம்மி பண்ணலாம். பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. சொல்லி பேங்காக் ரீச் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கேன். இப்போ இமிக்ரேஷன் செக்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் போகலாம். இது வந்து டிஎம்கே ஏர்போர்ட்டுங்க. நம்ம ஊர் டிஎம்கே ஏர்போர்ட் இல்லை, டிஎம்கே டான் முவாங் ஏர்போர்ட். பேகேஜ் கிளைமுக்காக போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இமிக்ரேஷன் செக்லாம் முடிக்கணும். இமிக்ரேஷன் செக்குக்கு நம்மளுக்கு வீசா ஃப்ரீங்க. தாய்லாந்து போகிறதுக்கு இன்றைக்கி வீசா ஃப்ரீ. நீங்கள் வந்து ஒரு 4000ரூவாலேருந்து 5000ரூவா வந்து வீசா நிறைய யூஸ் பண்ண தேவை கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக கொண்டு வந்தீங்கன்னா செக்இன் ப்ராசஸ் ஈஸி. ஸோ இதை முடிச்சுட்டு ஈஸியாக நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த டிஎம்கே ஏர்போர்ட் வந்து ஏர் ஏஷியாவோட ஹப்புங்க. ஏர் ஏஷியாவில் இருக்கிற எல்லா ஃப்ளைட்டுமே இங்கே தான் வரும். ஸோ அதனால் நீ கம்மியாக ப்ரைஸ் இருந்ததுன்னா ஏர் ஏஷியா புக் பண்ணுங்கள். இங்கேருந்து சிட்டி பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 25 கிலோ தான் இருக்கும். நாட் மோர் தேன் தட். எக்ஸ்சேஞ்ச் வாங்கணும்னா பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து வரும்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துங்க. ஏன்னா அங்கேயே கரன்சி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூவில் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வரும். ஸோ கைஸ், லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெளியில் கிளம்ப போகிறோம். நம்ம வந்து booking.comல நான் வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தேன். அதுக்காக எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கேப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்பில் தான் நான் போக போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அமௌண்ட் நீங்கள் ரூம் புக் பண்ணிங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து ஒரு 6-7 நாள் இருக்கிற மாதிரி ஐடியா. அந்த எல்லா நாளுக்குமே நான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். மொத்தமாக புக் பண்ணதுனால எனக்கு வந்து அரௌண்ட் 14,000 வந்துச்சு. அந்த ரீசனுக்காக எனக்கு என்னாச்சுன்னா, எனக்கு வந்து கேப் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் டு ஹோட்டலுக்கு, சிமிலர்லி ஹோட்டல் டு ஏர்போர்ட் கேப்ஸ் அவைலபிளுங்க. ஸோ இந்த ரீசனுக்காக நீங்கள் சப்போஸ் எதனால் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றா புக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மு அங்கே தான் போயிட்டுருக்கேன். சிம்மு வந்து இப்போ நான் டெர்மினல் 1ல் இருக்கேன். சிம்மு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. அதை தேடி போயிட்டே இருக்கேன். கிட்ட போயிட்டு தான் வாங்கிட்டு வரேன். Keep it in first slot. Yeah, first slot. Yeah. Remove that SIM. Thank you. இப்போ வந்து சிம்மு வாங்கினேன். சிம்மு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 299ல் கிடைக்குதுங்க 5G. டிடாக்லையும் அதே ப்ரைஸ் தான் கிடைக்குது. உங்களுக்கு வந்து அதே மாதிரி ட்ரூ 5Gலையும் அப்படி தான் கிடைக்குது. ஸோ இங்கே 4G வந்து ரேட் கம்மியாகுது. 4G வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள். பட் 5G வந்து வாங்குங்க. கண்டிப்பாக அந்த ரேட் நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க. நம்மளுக்காக சிலர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே யாருன்னு பார்க்குறேன். முரளிராஜன்ட்டு. யா ஹியர் நம்ம நேம் அங்கே போட்டு நிற்குதுங்களா? முரளிராஜ். யா யா. How many person? 2 person. 2 person. You go to this place, right? Mitrapan, yes. Take a photo one more, please. ஸோ டிஎம்கே ஏர்போர்ட்லேருந்து கேப் வந்துச்சுங்க. இது வந்து booking.com மூலமாக நம்மளுக்கு வந்து கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், ரூம்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம புக் பண்ணது. போ பேலஸ்ன்ட்டு சைனா டவுன் பக்கத்துலேயே புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ ரூம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே டேபிள் வச்சுருக்காங்க. 2 காட் இருக்குது, டிவி இருக்குது, கபோர்ட் இருக்குது. திங்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். பாருங்க.
இங்கே தான் ஃபுல்லாக நம்ம இருக்க போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது சைடு பாருங்கள் வாஷ்ரூம் நீட்டாக வச்சுருக்காங்க. குளிக்கிறதுக்கு இங்கே இடம் சூப்பராக ஹீட்டர்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஏசியும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது ரூமு. ஃப்ரிட்ஜ் இருக்குது நம்மளுக்கு. உள்ளே எதனா இருக்கான்னு பார்த்தா we have 2 water bottles and we have 2 glasses. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ உங்களுக்கு தெரியும். இது என்னதுன்னு நான் யோசிக்கிறேன், என்னவா இருக்கும் தெரிலங்க. இதில் சம்திங் ஃபிஷி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் திஸ். அப்புறம் இங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்சோட ப்ரைஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே என்னென்ன டிவி சேனல் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஃபோன் இருக்குது, கப் அண்ட் சாசஸ். ஸோ ஸ்லைடிங் பண்ணால் இங்கே பால்கனி, இங்கே ஸ்மோக்கிங் ஏரியாலாம் இருக்குது. நம்மளுக்கு அது யூஸ் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சைட்லாம் ரொம்ப பழைய காலத்து பில்டிங்காக இருக்குது. பிகாஸ் இது சைனா டவுன் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே லேபர்ஸ்லாம் ஸ்டே பண்ணிகிட்ருப்பாங்க. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஹோட்டல் யூ கேன் எவர் கெட் இன் சைனா டவுன். யூ ஹேவ் திஸ் ஏசிங்க. ஏசி சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமான ஏசியாக இருக்குது. என்ன பண்ணுறது, டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் நான். இவ்வளோதான், இது கூலில் தான் இருக்குது. நல்லா இருக்குங்க. இந்த டேபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஐ ரியலி லைக் திஸ் ரூம். பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ் பாருங்கள், நிறைய தாய்லாந்தில் போட போகிற வீடியோஸ் வரப்போகுது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன அப்டேட்ஸ் வேணாலும் நான் ஃபர்தராக கொடுக்குறேன், பார்த்துட்டே இருங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கும் பாய்.